ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் 2A மெயின்ஸுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கவங்க ஹிஸ்ட்ரி போர்ஷன், அதாவது தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 100 கொஷின் எடுத்திருக்கேன். அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஷின் சொல்லிவிட்டு ஆன்சர் சொல்கிறேன். எந்தெந்த ஏரியா முக்கியமான டாபிக்ஸ் கவர் பண்ணணுங்கிறதும் இதில் தெரிஞ்சிடும். 100 கொஷின் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சமச்சீர் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸு, தமிழ்நாட்டோட தற்கால வரலாறு, ஸோ வெங்கடேஷன் அவங்க எழுதின புக்கு. ஸோ அதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் தான் இருக்கும். டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம். 2 சங்கத்தை பற்றி கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்று சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இன்னொன்று வந்து சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ இது ரெண்டும் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி 3 ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்கலாம். ஒன்று வந்து எப்போ உருவாக்குனாங்க, 1852. யார் உருவாக்குனாங்க, கஜுலு லட்சுமி நரசு, அப்புறமா ஸ்ரீனிவாசனார். இதோட முக்கியமான நடவடிக்கைன்னு பார்த்திங்கன்னா, சீர்திருத்த ஆணையம் அமைக்கிறதுக்கு இது ரொம்பவே இந்த அமைப்பு வந்து உறுதுணையாக இருந்தது. ஸோ டார்ச்சர் கமிஷன் அமைக்கப்பட்டதுக்கு இது மெயின் ரீசனு. ஸோ இந்த 3 வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு. ஸோ இதுதான் கொஷினாக கேட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு மட்டும் இயரை மட்டும் மாற்றியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, மற்ற 2 கரெக்டு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபார்ம்டு இன் 1852. கஜுலு லட்சுமி நரசு, ஸ்ரீனிவாசனார். டார்ச்சர் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்டு, டார்ச்சர் ஆக்டும் இது பண்ணியிருப்பாங்க. இது எது கூட ரிலேட்டட்னா லேண்ட் ரெவென்யூ ரிஃபார்ம்ஸில். அடுத்து 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றம் முதல் இந்திய நீதிபதி, முதல் நீதிபதி கிடையாது, முதல் இந்திய நீதிபதி யாருன்னா டி முத்துசுவாமி. ஸோ இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. முத்துசுவாமி ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் 1877. தி ஹிந்து பத்திரிகை எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1878. ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் தொடங்கியிருக்காங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி. அதுக்கப்புறமா அவங்களோட சேர்ந்து 4 நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி. இதுவும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பத்திரிகையில் 1878 தி ஹிந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கின யாருன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி. தமிழ்நாட்டில் அரசியல் கார்ட்டூன்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் பார்த்திங்கன்னா யார் வெளியிட்டிருப்பாருன்னா பாரதியார். எந்த செய்தித்தாள்னா இந்தியாங்கிற செய்தித்தாளில் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கேட்குற அதிக சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாங்கிற பத்திரிகையில் தமிழ்நாட்டில் அரசியல் கார்ட்டூன்களை வெளியிட்ட முதல் பத்திரிகை இந்தியா. பாரதியார் தான் அதை இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை மகாஜன சபை. ஸோ இது யார் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க. 1884. யார் ஸ்டார்ட் பண்ணது, 1884 மே 16. யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா வீரராகச்சாரியார், அனந்தச்சர்லு, ரங்கையா. 1884 வீரராகச்சாரி, அனந்தச்சர்லு, ரங்கையா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இவங்களோட டிமாண்டு, குடிமை பணிகளுக்கான தேர்வு இங்கிலாந்திலும் இந்தியாவிலையும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை வந்து மூடுவது, வரி குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது, இதெல்லாம் நோக்கமாக இருக்குது. இதோட நிறைய டிமாண்டை தான் வந்து ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கின பிறகு அதோட டிமாண்டாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 2 அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்குறக்கான அதிக ஸ்கோப் இருக்குது. அதுக்கடுத்து பிரம்ம ஞான சபை கூட்டம், தியோஃபசிக்கல் சொசைட்டி மீட்டிங் வந்து டிசம்பர் 1884 எங்கே நடைபெற்றதுன்னா மெட்ராஸு. ஸோ இங்கே கூட்டிருக்காங்க. மிதவாத கூட்டம். ஸோ மிதவாத கூட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கூட்டம். 1884 டிசம்பர் மாதம் பிரம்ம ஞான சபை கூட்டம் கூடியது. இதில் பார்த்திங்கன்னா தாதாபாய் நெஹ்ருஜி, தெலாங்கு சுதேந்திரநாத் பானர்ஜி,
மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலேருந்து சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தச்சர்லோ இவங்கெல்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது வந்து கரெக்டாக ஐஎன்சி ஃபார்மருக்கு, இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபார்மருக்கு முன்னாடி நடைபெற்ற முக்கியமான கூட்டம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வு எங்கே நடைபெற்றதுன்னா பம்பாயில். ஸோ செஷன் கேட்கலாம், எந்த செஷன் வந்து எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம், தமிழ்நாட்டில் என்னென்ன செஷன் நடைபெற்றதுன்னு கேட்கலாம், அதுக்கு தலைவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், யார் தலைமையில் நடந்தது. முதல் அமர்வு பம்பாயில் 1885. மொத்தம் 72 பிரதிநிதிகளில் வந்து சென்னையை சேர்ந்தவங்க வந்து 22 பேருன்னு கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ 72 பிரதிநிதிகளில் 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் செஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அது சென்னையில் நடைபெற்றிருக்கும். சென்னையில் எந்த இடம்னா 1000 லைட்டு 1000 விளக்கு பகுதி, மக்கீஸ் கார்டன். ஸோ அந்த ஏரியாவில் நடைபெற்றிருக்கும். எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1887. யார் தலைமையிலன்னா பத்ருதீன் தியாபோஜி. ஸோ இங்கே படம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்கலாம், அதிக சான்ஸ் இருக்குது. இந்த லெசன் பொறுத்தளவுக்கும் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இந்த லெசனில் லைன் பை லைன் படித்து வச்சுக்கோங்க. 2A மீன்ஸ்க்கு எந்த லைன்லேருந்து வேணால் கொஷின் கேட்கலாம். சுதேசி மூமெண்ட். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பற்றி பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, மக்களை திரட்டுவதற்காக முதலாக பொது மேடையில் இந்தி பயன்படுத்தப்பட்டதுன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்தி பயன்படுத்தப்படலை, தமிழ் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு டைம் வந்து ரீஜினல் லாங்குவேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சுதேசி இயக்கம். அதனால் தமிழ்நாட்டில் தமிழில் அதிகமாக இது பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சுப்பிரமணிய பாரதியுடன் தேசபக்தி பாடல்கள் தேசபக்தி உணர்வோடு தூண்டுதல் முக்கியமாக இருந்தது. சுப்பிரமணிய பாரதியாரோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது சுதேசி இயக்கத்தில். இதழ்கள் தொடங்கப்பட்டன. சுதேசமித்ரன், இந்தியா போன்ற பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. இதுக்காக கரெக்டு. சுதேசி இயக்கத்தை வந்து இது பண்ணுறக்கு, பிரபலப்படுத்துறதுக்கு. தேசியவாத தலைவர் பிபின் சந்திரபால் மெட்ராஸில் சுற்றுப்பயணம் செய்து சொற்பொழிவு செய்தது வந்து இளைஞர்களை ஊக்குவித்தது. இதுவும் கரெக்டு. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. 2, 3, 4 கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு, ஏன்னா அது வந்து தமிழில் பண்ணாங்க, ஹிந்தியில் பண்ணல. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது. பல இதழ்கள் தொடங்கப்பட்டது. சுதேசமித்திரன் இந்தியா. பாரதியோட பங்களிப்பு அதில் இருந்திருக்கும். பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருசாக ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது பார்த்து பயப்படாதீங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு பெரிய ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. அதை ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். படித்து பார்த்தீங்கன்னாலே ஓரளவு கெஸ் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும். எது தப்புன்னு பாருங்கள், எது கரெக்டுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா தப்பை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சரியான்னு பார்க்காதீங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 1 தூக்குனிங்கன்னா 2, 3, 4 தான் ஆன்சரு. ஸோ இது பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதாக இருக்கும். சிதம்பரனார், வஉசி பற்றி கொஷின் கேட்கலாம். அதிக சான்ஸ் இருக்கிறது வஉசி பற்றி கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாரதியாரை பற்றி கேட்கலாம். இவங்க 2 பேரும் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது மேக்ஸிமம். வஉசி சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஹி லான்ச்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அட் தூத்துக்குடி. 2 கப்பல்கள் காலியா லாவோங்கிற 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி கொழும்புக்கும் இடையே இயக்கினார். ஹி பர்ச்சேஸ்டு 2 ஷிப்ஸ் காலியா லாவோ. அப்புறமா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இது பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. புக்லேயே கொடுத்துருப்பாங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் யார் கூட சேர்ந்து, சுப்பிரமணிய சிவாவுடன் சேர்ந்து வஉசி வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தை நடத்தியிருப்பாங்க. இது எந்த ஆண்டுனா 1908.
ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோரல் மில் ஸ்ட்ரைக் காலவரிசைப்படுத்த சொல்லி கூட கேட்பாங்க. சுதேசி இயக்கம், கோரல் நூற்பாலை போராட்டம், அடுத்து வந்து சுதேசி நீரா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக இயர் தெரிஞ்சால் தான் காலவரிசைப்படுத்த முடியும். இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கும் இயர் இம்பார்ட்டன்ட். ஒன்று டேரெக்டாக இயர் என்னன்னு கேட்கலாம், இல்லை காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்கலாம். தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகள், ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் யார் யாருன்னா ஆச்சாரியார் சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன். ஸ்ரீனிவாச சாஸ்திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்ரேட் மிதவாதிகளில் வருவார். ஸோ 2 பேர் தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் கீழே யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆச்சாரியா சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ இவங்கெல்லாம் புரட்சிகர இது. என்னென்ன பத்திரிகைனா இந்தியா விஜயா, சூரியோதயம், இதுவும் புரட்சிகர பத்திரிகைகள். மிதவாதிகள் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளில் வருவாங்க. என்ன பேப்பருன்னு கேட்குறாங்க. இந்தியா விஜயா, சூரியோதயம் 3 பேப்பருமே புரட்சிகர தேசியவாதத்தை இது பண்ணது, ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ். பாரத் மாதா சொசைட்டி யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. எந்த ஆண்டுனா 1904. நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத் மாதா சங்கம் இது பண்ணியிருப்பாங்க, ரகசிய அமைப்பு. இதில் ஒரு மெம்பராக தான் இவரும் இருப்பார். ஆஷை சுற்றுக்கொண்ட வாஞ்சிநாதன் இந்த அமைப்பால் தான் தூண்டப்பட்டு ஆஷை சுட்டு கொண்டு இருப்பாங்க. எந்த ஜங்ஷனில் இந்த கொலை நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியாச்சி. ஆயிரத்தி 1911 இயரும் பார்த்துக்கோங்க. பிரம்மஞான சபையோட தலைவர் அன்னி பெசன்ட் வந்து எந்த மாடலை வச்சு தன்னாட்சி இயக்கத்தை இங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னா அயர்லாந்து மாடல், ஐரிஷ். அயர்லாந்து அவங்க ஊரும் அயர்லாந்துனா அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்க அமைப்புகளை பேஸ் வச்சு 1914 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க, ஹோம் ரூல் லீக்கை. இல்லை முக்கியமான மெம்பர் பார்த்திங்கன்னா அருண்டேல் வாடியா, சிபி ராமசாமி. அன்னி பெசண்ட்டை பற்றி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்க கான்ட்ரிபியூஷனும் ஜாஸ்தி. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அன்னி பெசண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. தன்னாட்சி இயக்கம் 1914 உருவாக்கியிருப்பாங்க, கரெக்டு. வாடியா, ஜிஎஸ் அருண்டால் இவங்கெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. நியூ இந்தியா காமன்வெல்த் பேப்பரை தொடங்கியிருப்பாங்க. ஸோ 3மே கரெக்டு. இவங்க பத்திரிகை பார்த்திங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதிநவீன ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி இவங்க எழுதின புக்கு பாருங்கள், விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம். இந்த 2 புத்தகத்துலையும் எழுதியிருப்பாங்க. ஸோ 2 புக்கு இம்பார்ட்டண்ட். இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா நேஷன், எ பேம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட். இந்தியா ஒரு தேசம், இந்தியா நேஷன். ஸோ அந்த புக்கு தான். ஸோ இது வரைக்கும் தான் வரும். சென்னை திராவிடர் கழகம், சென்னை மெட்ராஸ் அசோசியேஷன் 1912. அதோட செயலாளர் வந்து நடேசனார், செக்ரட்டரியாக இது போட்டாங்க. 1916 வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதி, திராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1916.
சென்னையில் உள்ள விக்டோரியா பொது அரங்கில் வந்து 1916 பிராமணர் அல்லாத கூட்டம் நடைபெறுது. ஸோ இதில் யாரெல்லாம் இது பண்ணாங்கன்னா தியாகராயர், டிஎம் நாயர், நடேசனார் 3 பேருமே இருப்பாங்க. இவங்க தலைமையில் நடக்கும். இவங்க வந்து பிராமணர் அல்லாத நலங்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்திய லிபரல் ஃபெடரேஷன், இதோட ஃபுல் ஃபார்ம் திருப்பி கேட்டே இருப்பாங்க, SILF. ஸோ இதுதான் நீதி கட்சியாக இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது பத்திரிக்கை என்ன லாங்குவேஜ்? ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. திராவிடங்கிறது தமிழில். ஆந்திர பிரகாசாங்கிறது பார்த்திங்கன்னா தெலுங்கு. நான் கன்னடம் கொடுத்துருப்பேன், தெலுங்கு. ஸோ இந்த 3 பேப்பர் இம்பார்ட்டண்ட்டு. ஜஸ்டிஸு, திராவிடியன், ஆந்திர பிரகாசிகா. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாத அறிக்கை வெளியிடப்பட்டது 1916 டிசம்பர் மாதம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1916 டிசம்பர். அது புக்கில் இருக்காது, எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 டிசம்பர்னு எழுதி வச்சுக்கோங்க. மாதம் கூட இம்பார்ட்டன்ட். 1920 ஆண்டு நடைபெற்ற சட்டமேலவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 இடங்களில் நீதி கட்சி எவ்வளோ ஜெயிச்சிருக்குன்னா 63 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். கருப்பு சட்டத்துக்கு ரவுலட் ஆக்ட், அதுக்கு எதிராக வந்து ஹர்த்தால் நடைபெற்றிருக்கும். அந்த இதில் மெரினா பீச்சில் வந்து யார் வந்து உரையாற்றிருப்பாங்கன்னா 1919 மகாத்மா காந்தி. ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து கருப்பு சட்டம்னு அழைக்கப்படுற ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நடைபெற்றது. கூட்டம் பார்த்திங்கன்னா சென்னை கடற்கரையில் 1919 மார்ச் 18 நடைபெற்றது. காந்தியடிகள் உரையாற்றிருப்பாங்க. ரவுலட் சத்தியாகிரகமும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியிருப்பாங்க. ரோசப்பா துரைன்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். ஸோ இவரை பற்றி கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கும் உதவியிருப்பார். மதுரை லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹார்வி மில் அவர் கூட சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் கிலாஃபத்து தினம் எப்போ அனுசரிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 17, 1920 கிலாஃபத்து டே. ராஜாஜி முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளை நிறுவனர் யார் கூட வந்து நெருக்கமாக பணியாற்றிட்டு இருந்தாங்கன்னா யாக்கூப் ஹசன். ஒத்துழையாமை இயக்கத்தில் வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட். ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம்னாலே ராஜாஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டிசிபேஷன். ராஜாஜி பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாரதியார், வஉசி, ராஜாஜி, பெரியார், காமராசர். ஸோ இவங்க 5 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா அறிஞர் அண்ணா. ஸோ இவங்களை பற்றி கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. அதுவும் 2A மெயின்ஸ்க்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவேரா காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம்? ஸோ இது வெளியேற காரணம் சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை, காங்கிரஸ்குள்ள வகுப்பாத பிரதிநிதித்துவத்துக்கு எதிர்ப்பு. சேரன்மாதேவி குருகுலம் கான்ட்ரவர்சி, ஆப்போசிஷன் டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வித்தின் அஸ் காங்கிரஸ். இந்த 2 தான் ரீசன். ஸோ போத் 1 and 2 கரெக்ட். எந்த மாநாட்டில் 1925ஆம் ஆண்டு நடைபெற்றது? பெரியார் வந்து சட்டமன்றத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும்னு கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸில் 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் இது சொல்லியிருப்பாங்க.
அது நிறைவேறாதனாலையும் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு யார் தலைமை வகிச்சிருப்பாங்கன்னா 2 பேர், ஸ்ரீனிவாசனார், சத்தியமூர்த்தி. எஸ்எஸ் காம்பினேஷன். இதே இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ். இந்திய லெவலில் சுயராஜ் பார்ட்டி அமைச்சிருப்பாங்க. தமிழ்நாடு லெவலில் தலைமை வகித்தது வந்து ஸ்ரீனிவாசனார், சத்தியமூர்த்தி. நீல் ஸ்டாச்சு போராட்டம் 1926 யார் தலைமையில் நடைபெற்றிருக்கோம்? சோமயாஜுலு தலைமை. அதுக்கப்புறமா 37 ராஜாஜி தலைமையில் ஆட்சி அமைச்ச போது இந்த சிலையை வந்து அகற்றிருப்பாங்க. யார் தலைமையிலனா திருநெல்வேலியை சேர்ந்த சோமயாஜுலு. நீல் சிலை. 1919 ஆக்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன கமிஷன் அமைச்சிருப்பாங்கன்னா சைமன் கமிஷன். சைமன் குழு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றிருக்கும். 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட எந்த அமர்வு வந்து பூரண சுதந்திரத்தை இலக்க அறிவிச்சிருக்கும்? முழுமையான சுதந்திரத்தை வந்து இலக்க அறிவித்தது பார்த்திங்கன்னா 1927னா சென்னை மெட்ராஸு, 1929னா லாகூர். இது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி எந்த இதில் வந்து பூர்ண ஸ்வராஜ்னாலே லாகூர் செஷன் தான் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. பூர்ண சுயராஜ்யம்னாலே லாகூர் செஷன் 1929. அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின், கேட்குறக்கு அதிக பாசிபிள் உள்ள கொஷின். யார் தலைமையில் வந்து உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருந்ததுன்னா ராஜாஜி. திருச்சிராப்பள்ளியிலிருந்து 1930 ஏப்ரல் 13 28 வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யத்தை அடைவதற்காக ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் யார் பங்கேற்காதவங்கன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி பங்கேற்றிருப்பாங்க, வேதரத்தினம், சுவாமிநாதர். இவங்க எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ருக்மணி லட்சுமிபதி, டிஎஸ்எஸ் ராஜன், சுவாமிநாதர், சர்தார் வேதரத்தினம், சந்தானம். இவங்கெல்லாம் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்ற முக்கிய தலைவர்கள். யார் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க? ருக்மணி லட்சுமிபதி, first woman to pay penalty for violation of salt law. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஆரியாங்கிற பிரபலமாக அழைக்கப்படும் பாஷ்யம் வந்துட்டு எங்கே தேசிய கொடியை இது பண்ணியிருப்பாங்கன்னா 1932ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. ஆரியா என்று அழைக்கப்படக்கூடிய பாஷ்யம். எந்த இடத்துல வந்து முகாம் அமைச்சிருப்பாங்கன்னா பிரகாசம் நாகேஸ்வர ராவ் வந்து சத்தியாகிரகிகள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனம் என்னும் இடத்துல முகாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். திருப்பூர் குமரன் அழைக்கப்படுறது வந்து குமாரசாமி. OKSR குமாரசாமி. இவர் தான் 1932ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. கொடிகாத்த குமரன் அழைக்கப்படுறாங்க. மாநில சுய ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சேல்ஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்தினர் ராஜாஜி.
எதுக்காக அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா ரெவென்யூ லாஸ் ஆகும். மதுவிலக்கு அறிமுகப்படுத்துறதுனால ரெவென்யூ லாஸ் ஆகும். அதை ஈடுகட்டுறதுக்காக சேல்ஸ் டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஹரிஜன மக்களுடன் மீனாட்சி அம்மன் கோயிலில் நுழையிறதுக்கான போராட்டத்தை இது பண்ணார் வந்து வைத்தியநாதர். ஸோ பாக்ஸ் கொஸ்டின். செயலாளர் கோபால் சுவாமி. இதன் மூலயமா 1939 சட்டத்தை கொண்டு வராங்க. டூ ஆர் டைஸ் ஸ்லோகன், செய்யலை செத்துமடின்னு சொன்னது வந்து மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. நடராஜன் தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவங்க. சிறையில் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட்டு, சூலூர் ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் ட்ரெயினை வந்து இது பண்ணது, தடம்பூரில் வச்சது, டெலிகிராஃபு டெலிஃபோன் இது லைனெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டது, அதுக்கப்புறமா வந்து மிலிட்ரிக்கு இடையே கிளாஷ் நடைபெற்றது, மதுரையில் இராணுவத்தினருடன் காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல், இது எல்லாமே நடந்தது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட். குவிட் இந்தியா மூமெண்ட்டில் முக்கிய பங்காற்றியது காமராஜர். சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் பார்த்திங்கன்னா ரங்கையா. ரங்கையா பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி வந்து ஆனந்தச்சர்லு. சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாம் அமைத்தது பிரகாசம், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது சேலத்தில். ஈவேரா தலைமையில், பெரியார் தலைமையில் நடைபெற்றிருக்கும். கரெக்ட் மேட்ச். எல்லாமே கரெக்டு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், டார்ச்சர் கமிஷன், ஈவேரா பெரியார் வைக்கம் வீரன் அழைக்கப்பட்டார். சோமையாஜுலு வந்து நீல் ஸ்டாச்சு அகற்றமை, வேதாரண்யத்தில் சால்ட் சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும். தாளமுத்து வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ இனிமே இருந்து ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வெங்கடேஷன் அந்த புக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை வச்சு நான் கொஸ்டின் இது பண்ணியிருப்பேன். காங்கிரஸில் ஃபஸ்ட்டு செஷன் முதல் அமர்வில் ஃபஸ்ட்டு ரிசொல்யூஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா சுப்பிரமணிய ஐயர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சுப்பிரமணிய ஐயர் தான் முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார் காங்கிரஸோட முதல் மாநாட்டில். காங்கிரஸ் வினாவிடை நூலின் ஆசிரியர் விஜயராகவாச்சாரி. எந்தெந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1887 தேர்டு அமர்வு நடைபெற்றிருக்கும், இந்திய தேசிய காங்கிரஸோட அமர்வு தமிழ்நாட்டில் நடைபெறும். அதுக்கப்புறமா இந்த இயரெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, 94, 98, 1908, 23, 27, மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 டைம் நடைபெற்றிருக்கும். இதில் 20வது அமர்வில் பார்த்தீங்கன்னா இது வெளியே தான் நடைபெற்றது. கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு, அதோட தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த வீரராகவாச்சாரியார் இருப்பாங்க. அதே 26 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஐஎன்சியோட இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தது. 26 இருந்தது கவுகாத்தி, இதில் ஸ்ரீனிவாச ஐயங்கார். 20 இருந்தது விஜயராகவாச்சாரியர், ரெண்டுமே கவுகாத்தி. இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை பார்த்திங்கன்னா நடேசன். தமிழ்நாட்டு தீவிர தேசியவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர், ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் இன் தமிழ்நாடு, விஜயராகவாச்சாரியார் இங்கே கொடுத்துருப்பாங்க. பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் வந்து தீவிரவாதிகள்னு அழைக்கப்படுறாங்க. சேலம் விஜயராகவாச்சாரியார் தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கலாம். அவரது பாசறையில் தான் ராஜாஜி பயிற்சி பெறுவார். சேலத்தை வந்து தென்னாட்டின் பூனான்னு கருதுவாங்க.
தென்னாட்டின் பூனா என கருதுவது சேலம். ஏன்னா அங்கே தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர் வஉசி. சவுத் இந்தியா திலகர். இந்த தமிழ்நாட்டு திலகர்னு சொல்லலாம் வஉசியை. காலவரிசைப்படுத்துக. காங்கிரஸின் சூரத் மாநாடு 1907. பாரதியார் கலந்து கொண்டிருப்பாங்க. கோரல் தொழில் மில் ஸ்ட்ரைக்கு 1908. அதுக்கப்புறமா 11 வந்து ஆஸ் படுகொலை. வீர் சர்வாக்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்னும் நூலை மராத்தியத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். ஸோ நூல் பார்த்தீங்கன்னா 1857 ஃபஸ்ட் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த நூலை டிரான்ஸ்லேட் பண்ணது இங்கிலீஷ்க்கு வந்து சுப்பிரமணிய ஐயர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. வீர் சர்வாக்கரின் வாவேசு ஐயர் தான் சுப்பிரமணிய ஐயர். 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்னும் நூலை மராத்தியத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இளைஞர் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கை துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி யார் அளிச்சிருப்பாருன்னா வாவேசு ஐயர் தான். இவங்க எந்த அமைப்பில் இருப்பாங்கன்னா பாரத் மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் உருவாக்கின அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் அது இவருக்கு பயிற்சி அளித்தது பார்த்திங்கன்னா வாவேசு சுப்பிரமணிய ஐயர். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அவர் சுற்றுப்பார். பிரவுனிங் கை துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர். ஆஸ் படுகொலைக்கு வந்து யாருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவருக்கு. புதுவையில் சூர்யோதயம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீலகண்ட பிரம்மச்சாரின்னா உங்களுக்கு வந்து பாரத் மாதா சங்கம் ஞாபகம் வச்சுக்கணும், சூர்யோதயம் பத்திரிகை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து செண்பகராமன் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறதுக்கு அதிக ஸ்கோப் இருக்குது. நம்ம புக்கில் வந்து பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. M10ங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறி வச்சு பாம் போட்டிருப்பாங்க, குண்டு வீசியிருப்பாங்க. ஸோ இது யாருன்னா செண்பகராமன், ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இவர் பார்த்திங்கன்னா இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானை தலைநகராக வச்சு காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவியிருப்பாங்க. அதோட அயல்நாட்டு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருப்பார். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லெனினை சந்தித்து ஆதரவு பெற்றிருப்பார். ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை ஃபஸ்ட்டாக முழங்கியவர் இவர் தான், செண்பகராமன். செண்பகராமன் பிள்ளை காய்ந்த டேர்ம் ஜெய்ஹிந்து. அதுக்கப்புறமா தான் இது இந்திய தேசிய இராணுவத்தில் வந்துட்டு முழக்கமாச்சு. ப்ரோ இந்தியா. இந்த ஜெய்ஹிந்துக்கு இன்னொரு பேர் சொல்லியிருப்பாங்க. பட் தமிழ்நாடு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா செண்பகராமன் தான் ஃபஸ்ட்டு 1907 சொல்லியிருப்பாங்க. ப்ரோ இந்தியா பத்திரிகையோட நடத்தியவரும் செண்பகராமன் தான். ஸோ செண்பகராமன் பற்றி 3 விஷயம். 4 ப்ரோ இந்தியா பத்திரிக்கை, லெனினை சந்தித்தது, அதுக்கப்புறமா M10ங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குண்டு வீசியது, அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டது, அடுத்து ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை இது பண்ணது. இது ஃபுல்லாக செண்பகராமன் தான், எழுதி வச்சுக்கோங்க. லஜபதி ராய் துதி. லஜபதி ராய் பிரவாபம். இந்த கவிதைகள்லாம் புனைந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பாங்க. எங்கள் காங்கிரஸ் யாத்திரைங்கிற பாடலை வெளியிட்டிருப்பாங்க. எங்கள் புதிய கட்சிகளின் கோட்பாடுகள்ங்கிற திலகர் ஆங்கில நூல் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ பாரதியார் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக 1904 பொறுப்பேற்றிருப்பாங்க. வங்க பிரிவினை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி முதல் கவிதையை பத்திரிகையில் வெளியிட்டிருப்பாங்க. வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் கல்கத்தா சென்று சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதாவை சந்திச்சிருப்பார். சுதேசி இயக்கத்தை ஆதரிச்சிருப்பார். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலாம் தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தி மாத இதெல்லாம் வெளியிட்டிருப்பார். தாயே வந்தே மாதரம் என்ற பாடலையும் புனைந்திருப்பார்.
பாரதி தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள்னு வஉசி வாங்கின 2 கப்பலையும் சொல்லியிருப்பார். தீவிரவாத பிரதிநிதியாக தமிழ்நாட்டு தீவிரவாத பிரதிநிதியாக திகழ்ந்தவர் பாரதியார். இந்தியாங்கிற பத்திரிகையில் தீவிரவாத கட்சியின் போர் முழுசாக நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்திலையும் கலந்துருப்பார். வந்தே மாதரத்தை தமிழில் இது பண்ணி எதுலன்னா சக்கரவர்த்தினிங்கிற இதெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. பாரதம் பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள்னு காலியா லாவோ அந்த 2 கப்பலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுதேசி நீராவி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இதை அமைச்சது பார்த்திங்கன்னா 1906. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது புக்கில் அந்த இயர் கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். சென்னை ஜனசங்கம் அமைக்கப்பட்டது 1908 ஜனவரி மாதம். சென்னை திருவல்லிக்கேணி அமைச்சிருப்பாங்க. இந்த அமைப்புக்கான தலைவர் பார்த்திங்கன்னா வஉசி. நிர்வாக குழு உறுப்பினராக வந்து சீனிவாசாச்சாரி, ஆச்சாரியா, வெங்கட்ராமனார் இவங்களாம் இருப்பாங்க. சென்னை ஜனசங்கத்தோட ஹெட் வந்து வஉசி. சுதந்திரானந்தா இந்த புனைப்பெயரை யாருக்கு சூட்டி கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா, வஉசியோட நெருங்கிய நண்பர். 2 பேரும் போராட்டத்தில் ஈடுபடுத்திருப்பாங்க. போராட்டவாதிகளையெல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதின்னு காந்தி யாரை வந்து வர்ணிச்சிருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட்டை. சத்தியாகிரக சபா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டது 1919ஆம் ஆண்டு. ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6 தமிழ்நாட்டில் இது பண்ணியிருப்பாங்க. இந்தியா சர்வோதயா 2 நூலோட ஆசிரியர் மகாத்மா காந்தி. இந்தியா சர்வோதயா நூலோட ஆசிரியர். எரிமலைங்கிற நூல் பார்த்திங்கன்னா வீர சர்வாக்கரோட நூல். கிலாஃபத் காங்கிரஸ் சென்னையில் யார் தலைமையில் நடைபெற்றிருக்குன்னா கிலாஃபத் மாநாடு சவுக்கத் அலி, மௌலானா சவுக்கத் அலி. ஆதி திராவிடர் மகாஜன அமைப்பு ரெட்டைமலை சீனிவாசன் 1893. தமிழ்நாடு பத்திரிகை அதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா வரதராசுலு நாயுடு. தமிழ்நாடு பத்திரிகை, தமிழ்நாடுங்கிற பத்திரிகையில் என் பத்திரிகை பேர் தமிழ்நாடு. அதோட எடிட்டர் யாருன்னா வரதராசு நாயுடு. பூர்ண சுராஜ் அறிவித்தது பார்த்திங்கன்னா ஐஎன்சி 26 ஜனவரி 1930. டேட் இம்பார்ட்டண்ட்டு. முதல் தனிநபர் சத்தியாகிரகம் சென்று சிறை சென்றவர் வந்து தமிழ்நாட்டில் டிஎஸ்எஸ் ராஜன் 1940. இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்காக மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் மொத்தம் 49. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 உருவாக்கப்படும். யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுப்பிரமணியம் புருஷோத்தம நாயுடு. மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் 1909 சுப்பிரமணியம் புருஷோத்தமன் நாயுடு. திராவிட பிரபலங்கள் என்னும் நூலை எழுதியவர் வந்து சங்கரன் நாராயணன். ராயல் கமிஷன் எதோடி தொடர்புடையதுன்னா பப்ளிக் சர்வீஸ், அரசு பொதுப்பணி. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரலிசம் இது எதோடி தொடர்புடையதுன்னா நீதி கட்சி. ஏன்னா நீதி கட்சியோட 2 அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. விக்டோரியா ஹாலில் கூடி 2 முடிவு எடுத்திருப்பாங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம் சவுத் இந்தியா பீப்புள் அசோசியேஷனுங்கிற பேரில் ஒரு அமைப்பும், தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுங்கிற அமைப்பு உருவாக்கணும்னு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் பிராமின் கன்வென்ஷன் மாநாடு நீதி கட்சியோட முதல் பிராமணர் அல்லாத மாநாடு நடைபெற்றது 1917 ஆகஸ்ட் மாதம். எங்கே நடைபெற்றிருக்குன்னா கோயம்புத்தூரில். யார் தலைமையில் இல்லைன்னா பனகல் ராஜா ரமராயனின் கரீன் இதுதான் அவர் பேர். அவர் வந்து பனகல் அரசராக இருந்திருப்பாங்க. புக்கில் பனகல் அரசர்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோயம்புத்தூரில் 1917 ஆகஸ்ட் மாதம் இந்த மாநாடு நடந்திருக்கும் நீதி கட்சியோடது.
சென்னை மாகாண பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அதோட தலைவர் வீர ராமசாமி, கல்யாணசுந்தரம், வரதராஜு நாயுடு, கேசவ பிள்ளை. திராவிட பாண்டியன் இதழ் வந்து வெளியிடப்பட்டது அதனாலன்னா அயோத்திதாசர். தட்சிணா காந்தின்னு அழைக்கப்பட்டது ராஜாஜி. தென்னாட்டு காந்தின்னு அழைக்கப்பட்டது அண்ணா. மதுரை காந்தின்னு சுப்பராமன். தட்சிணா காந்தின்னு ராஜாஜி அழைப்பாங்க. பச்சை காந்தின்னு குமரப்பா அழைப்பாங்க. கருப்பு காந்தின்னு காமராஜர். எல்லை காந்தினா கான் அப்துல் கஃபார் கான். அமெரிக்க காந்தினா மார்ட்டின் லூதர் கிங். முத்துலட்சுமி அம்மையார் வந்து கேன்சர் ரிலீஃப் புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை. இது வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. தொடங்கப்பட்டது 1949. அடுத்து இவங்க தான் வந்து மாநிலத்தோட சமூக நல வாரியம் அதோட முதல் தலைவராக இது பண்ணியிருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்திருப்பாங்க. சட்ட மேலவையில் முதல் பெண் துணை தலைவராக இருந்திருப்பாங்க. 3மே கரெக்டு. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு யார் அழைச்சிருப்பாங்கன்னா காந்தி, அஞ்சலை அம்மாளை. சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணி. இலவு வாரம்ங்கிற போராட்டத்தோட தொடங்கியிருப்பது வந்து தர்மாம்பாள். தமிழாசிரியர்களுக்காக வீர தமிழன்னைங்கிற பட்டம் பெற்றதும் தர்மாம்பாள் தான். நான் கண்ட பாரதம்ங்கிற புக்கு எழுதுனது வந்து அம்புஜத்தம்மாள். இது தமிழ் புக்கில் இருக்கும். அம்புஜத்தம்மாள் வந்து நான் கண்ட பாரதம்ங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. இவங்க தாமரை திரு விருதையும் பெற்றிருப்பாங்க. காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைன்னு இவங்களை அழைச்சிருப்பாங்க. காந்திஜியின் வளர்ப்பு மகள் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைன்னு வந்து அம்புஜத்தம்மாள். ஒத்துழையாமை இயக்கத்தில் தென்னிந்தியாவிலேருந்து பங்கு பெற்ற முதல் பெண் பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாள். தென்னிந்தியாவில் புற்றுநோய் சிகிச்சைக்கான முதல் சிறப்பு மையமான புற்றுநோய் நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இது அஃபீஷியல் வெப்சைட்டில் 1954 கொடுத்துருந்தாங்க. சென்னையில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட்டு 1954. அமைச்சது வந்து முத்துலட்சுமி அம்மையார். பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் வாக்குரிமை கூட்டத்தில் வந்து இந்தியா பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக ருக்மணி லட்சுமிபதி அவங்க பங்கெடுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நியூ டேட்டாவெலாம் சொல்லியிருப்பேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் 2A மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.